ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை, எழும்பூர், நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு ஆகிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக புதிய ரயில் சேவைகளை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டதை விட தற்போது 7 மடங்கு அதிக நிதி தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக பிரதமர் மோடி பேச்சு. புதிதாக தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் விவசாயிகள், ஐடி ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் கருத்து. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகளில் நீதிமன்றங்கள் விரைவாக தீர்ப்பளிப்பதே அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் என பிரதமர் மோடி கருத்து. நடைமுறையில் உள்ள பல கடுமையான சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தேதியை மாற்றி அறிவித்தது தேர்தல் ஆணையம். அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மாற்றம். திருச்சி நேப்பியார் பாலம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் அமைக்கப்பட்ட தடுப்புச்சுவர் கட்டப்பட்ட சில மாதங்களில் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்ட விவகாரம். அதிமுக சார்பில் செப்டம்பர் 7ஆம் தேதி திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொத்தேரியில் தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள மாணவர் தங்கும் விடுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் நடத்திய சோதனையில் போதைப் பொருட்கள் பறிமுதல். ஒரு மாணவி மற்றும் 30க்கும் அதிகமான மாணவர்களை பிடித்து விசாரித்த நிலையில் 21 மாணவர்கள் கைது. போதைப் பொருள் சப்ளை செய்ததாக செல்வமணி என்ற ரவுடியும் கைது. பொத்தேரியில் கல்லூரி மாணவர்களின் விடுதிகளில் கஞ்சா சாக்லேட், கஞ்சா எண்ணெய், ஹூக்கா புகைப்பான்களை கைப்பற்றிய போலீசார். போதைப் பொருட்கள் பதுக்கப்பட்டுள்ளதா என மாணவர்களின் அறைகளில் தீவிர சோதனை. கேரளாவில் நடிகைகளின் கேரவன்களில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டதாக நடிகை ராதிகா பேட்டியளித்த விவகாரம். ராதிகாவின் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணையை முன்னெடுக்க கேரளாவின் சிறப்பு விசாரணை குழு முடிவு. மலையாள திரையுலக பாலியல் புகார்கள் உழுக்கும் நிலையில் தாம் எங்கும் ஓடி ஒளியவில்லை என நடிகர் மோகன்லால் கருத்து. அண்மையில் உடல்நலம் குன்றி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மனைவியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் இந்த விவகாரம் குறித்து உடனடியாக பேச முடியவில்லை என விளக்கம். ഇങ്ങനെ ഒരു സംഭവം മലയാള സിനിമയിൽ നടന്നു. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു, ഒളിച്ചോടി പോയെന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടി പോയിട്ടില്ല. ഞാൻ നിങ്ങളുടെ ഒപ്പം കഴിഞ്ഞ 47 വർഷമായിട്ട് സഞ്ചരിക്കുന്ന ആളാണ്. ഇവിടെ ഇരിക്കുന്ന ഒരുപാട് മുഖങ്ങളെ എനിക്കറിയാം. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஆவடி பட்டாபிராம் காவல்துறையினர் வழக்கு பதிவு. கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடியதாக புகாரில் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 163 தடை உத்தரவு. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை உள்ளிட்ட நிகழ்வுகள் அடுத்தடுத்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை மையம் தகவல். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து விசாகப்பட்டினம் கோபால்பூருக்கு இடையே இன்று நள்ளிரவில் கரையை கடக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல்.
கொளத்தூர் காவல் உதவி ஆணையர் சிவகுமார் திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு. தனியார் பள்ளிகளின் பெயரில் உள்ள மெட்ரிகுலேஷன் என்ற பெயரை நீக்கும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது. தனியார் பள்ளி என பெயர் வைக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பாரா ஒலிம்பிக் போட்டியில் அகதிகள் அணிக்கு முதல் வெற்றியை பெற்றுத் தந்தார் ஆப்கானில் இருந்து புலம்பெயர்ந்த வீராங்கனை. டேக்வாண்டோ எனப்படும் தற்காப்பு கலை விளையாட்டில் வெண்கலம் வென்று சாதனை. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றிலேயே வெளியேறினார் நோவக் ஜோகோவிச். ஆஸ்திரேலியாவின் அலெக்சி பாப்பரனிடம் தோல்வியுற்றார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.